என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பின்னாடி முன்னாடி கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ? இல்ல இல்ல ஆ, ஆக்சுவலா ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியை செஞ்சாங்களாம் ஆசரிப்பு கூடாரத்துக்காக. ம். ஓகேவா? நீ என்கிட்ட 10 பைசா கேட்டாலும் நீ கொடுக்கவே மாட்ட. ஆனா இந்த ஸ்திரீகள் எவ்வளோ ஒரு இதுவா இருந்தா அவங்க கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது தர்ப்பணங்கள்னா பணம் கிடையாது. இது மாதிரி ஆ, பணம் கிடையாது. அப்புறம் அது வந்து வெண்கல கண்ணாடி. ஓ வெண்கலத்தால கண்ணாடியா? செய்யப்பட்ட கண்ணாடி அது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கோம்ல, புதுசா அந்த ஸ்டீல் பிளேட் வாங்கும் போது அதுல இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம முகம் தெரியும்ல, அது மாதிரி அது வெண்கலத்துல இருக்கும். ஓ தலை சீவறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அலங்கரிக்கிறதுக்காக அவங்க வச்சிருந்தாங்களா? ஆமா, ஓ காசை மேக்கப் கூட பண்றதுக்கு. இந்த காலத்துல நம்ம கண்ணாடி யூஸ் பண்றோம் மேக்கப் பண்றதுக்கு. அந்த காலத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? அதுதான் யூஸ் பண்ணாங்க. ஓ லைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே மூஞ்சி தெரியும் லைட்டா. அதுதானே? ஆமா. பணத்தை கூட கொடுத்துருவாங்களே இந்த பொண்ணுங்க, கண்ணாடியை கொடுக்கவே மாட்டாங்களே. அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்க எவ்வளவு தியாகம் உள்ளவங்கல்ல. கண்ணாடி கூட வேணாம்னு சொல்லிட்டு வெண்கல கடல் தொட்டி செய்யறதுக்காக ஆண்டவருக்காக அவ்வளோ கண்ணாடிகளையும் கொடுத்துருக்காங்கல்ல. பெரிய விஷயம்தான். அந்த காலத்துல ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சுத்திகரிச்சு கொண்டாங்களோ அதே போலதான் நம்மளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால தினந்தோறும் நம்மள சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். Praise the Lord. God bless you.